நண்பர்களுக்கு வணக்கங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க, சர்வோ ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. நம்ம இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெபிலைசர் பார்க்க போறோங்க. ஒன்னு 2 kV ஒன்னு 3 kVங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்சுங்க. வைட் ரேஞ்ச் மீன்ஸ் உங்களுக்கு 140 ல இருந்து வேலை செய்யுங்க. நம்மளோட ஸ்டெபிலைசர் பாத்தீங்கன்னா 135 ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் வேற பண்ணி கொடுப்பேங்க. இந்த வீடியோல வந்து இதோட ஃபுல் டீடைல் தான் பார்க்க போறோங்க. நம்ம சிங்கிள் ஃபேஸ் யூனிட் பார்த்து ரொம்ப நாளா ஆச்சுங்க. இன்சைடு வந்து நம்ம ஸ்பேர் வந்து அதே ஸ்பேர் தான் கண்டினியூ பண்றோமா, இந்த ஸ்பேர் எல்லாம் மாத்திட்டோமா எப்படின்றது குவாலிட்டி அதே குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ற மாதிரி பார்த்து ரொம்ப நாளா ஆச்சுங்க. ஸோ அதனால இந்த ஒரு அப்டேட்டட் வீடியோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அஸ் யூஷுவல் இது வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் பாக்ஸுங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியுங்க. 5 kV 2 kV 3 kV எல்லாமே இந்த இதே சேம் பாக்ஸில் தாங்க வரும். ஸோ இதை பற்றி உள்ளார இப்போ போய் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணியிருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் கொடுத்து செக் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாங்க இதில் மெயின் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னாங்க, மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த கம்பெனியில் பார்த்தீங்கன்னாங்க 2 kV 3 kV எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎல் டைப்பில் தான் போட்டு கொடுப்பாங்க. டிஎல் டைப் மீன்ஸ் உங்களுக்கு ஒரே காயில் டிஎல் காயிலாக வந்துருங்க, ஒரே காயிலாக வந்துருங்க, பிரைமரி செகண்டரி அதிலே வந்துருங்க. இந்த பக் புஷ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காதுங்க, ஒரே ஒரு காயிலாக மட்டும்தான் இருக்குங்க. 2 kV 3 kVன்னு போட்டிருக்குங்க. டிஎல் டைப் காயிலாக வந்துருங்க, அது டிஎல் டைப்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாதுங்க. ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமர் சொன்னால் மட்டும்தான் நம்ம அந்த டிஎல் டைப் போட்டு கொடுப்போமே ஒழியங்க, மற்றபடி டிஎல் டைப் போட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால டிஎல் டைப்பு உங்களுக்கு லைஃப் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, கம்பேர்ட் டு நம்ம பக் புஷ் டிரான்ஸ்ஃபார்மருங்க டிஎல் டைப் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அது ஈஸியாக வந்து டேமேஜ் ஆயிருங்க. ஃபுல் லோடு வந்துங்க சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5 kV இருக்குங்க, 5 kV இருந்தாங்க, ஒரு 3 kVக்கு எடுத்துட்டோம்னா எக்ஸாம்பிளுக்குங்க ஒரு 12 டைம்ஸ் தாங்கணுன்னாங்க. நம்மளோட இந்த பக் புஷ் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ் வரைக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நம்ம ஆட்டோ கட் ஆஃப் ஆகுங்க. பட் டிஎல் டைப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் 15 ஆம்ஸ் தாங்குமான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎல் டைப்பில் வைண்டிங் பண்ணியிருப்போம். ஸோ அதன்றங்காட்டிக்கு அது தாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மிங்க கம்பேர்ட் டு பக் புஷ் டைப்புங்க. பக் புஷ் போட்டு பண்ணுறதா 1 kV இருந்தாலுங்க பக் புஷ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணுறதா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணுறதா பெஸ்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் ஒரு 98க்கு மேலே கிடைக்குங்க. உங்களுக்கு அதோட கரெக்ஷன் வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேசியாக இருக்குங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னாங்க டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோங்க, உங்களுக்கே தெரியுங்க. இது ஏன் டிரான்ஸ்ஃபார்மரில் போட்டு பண்ணுறோம், பட் டிஎல் டைப் போட்டு பண்ணாதாங்க ரொம்ப நமக்கு மார்ஜின் வைஸுங்க நல்ல மார்ஜின் கிடைக்குங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னாங்க அதே இதை பண்ணாமல் எல்லார் மாதிரி பண்ணாமங்க டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணுறாங்க, பக்காவாக பண்ணுறங்காட்டிக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்சி கிடைக்குங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஆர்டர் கொடுக்கும் போதுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க ஒரு 1 வீக் முன்னாடிங்க நல்ல ஒரு ரொம்ப ஆர்டர் இருந்ததுங்க எங்களுக்கு. அதனால் சில கஸ்டமருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க சிங்கிள் ஃபேஸ் டெலிவரியே பண்ண முடியலைங்க. இப்போ கஸ்டமர் அட்வான்ஸ்லாம் போட்டு விட்டுங்க வேறு பக்கம் வாங்கிட்டு அப்படிங்க அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டோங்க. ஸோ ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சுங்க, அந்த மாதிரி ஒர்க் ஆகி போச்சுங்க. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாங்க அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னாங்க 1 வீக் மேலே டைமே எடுக்கிறது இல்லைங்க. டியூ டு தி நம்ம லேபர் ஷார்ட்டேஜ்னால தான் அந்த மாதிரி ஆனதுங்க. ப்ளஸ் வந்து நமக்கு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்ததுங்க. ஸோ அதனால் பண்ண முடியலைங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாங்க யாருக்குமே டிலே பண்ணுறது இல்லைங்க. வித்தின் 3 days to 4 daysங்க நீங்கள் வந்து 2 kVலேருந்து 2000 kV ஆர்டர் போட்டாலும் பார்த்தீங்கன்னாங்க 10 நாளுக்குள்ளே கம்பல்சரி டெலிவரி ஆயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்அப்பில் போடுறது பார்த்தீங்கன்னாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே சேம் மெட்டீரியலுங்க, குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. கேபிளும் பார்த்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு வந்து நம்ம வெளியே யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கேபிளெல்லாம் இல்லைங்க, எல்லாமே யூனியன் கேபிள் தாங்க யூஸ் பண்ணுறோம். டிம்மரும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்குன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே தெரியுமுங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறோங்க. ஈவன் இது பார்த்தீங்கன்னாங்க 2 kV தாங்க, 2 kV வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் செக் பண்ணும்போது கம்பெனியில் 26 கிலோ இருந்ததுங்க வெயிட்டுங்க. 2 kV இந்த வெயிட்டில் மற்ற கம்பெனிஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க வாங்கக்கூடிய ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரேஞ்சஸ் கரெக்டாக சொல்லி வாங்கிருங்க. ஏன்னா நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னாங்க இனிமேல் நம்ம வந்து ரேஞ்ச் தப்பாக வாங்கினா நம்ம வந்து ரிட்டன் அதாவது மாற்றி கொடுக்குறதா இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால் ரொம்ப எங்களுக்கு வந்து வேலைகள் வந்து பாதிக்கப்படுதுங்க.
அதன்றங்காட்டிங்க வாங்கக்கூடிய நண்பர்கள் வந்து கரெக்டான வோல்டேஜ் ரேஞ்ச் சொல்லி வாங்கினீங்க, அதான் கரெக்டுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிளைசர் நீங்கள் வந்து ஆல்டர் கொடுத்தீங்கன்னாங்க, அது கிட்டத்தட்ட எங்களுக்கு புது ஸ்டெபிளைசர் பண்ணுறதுக்கான டைம் தாங்க. ஒரு ஸ்டெபிளைசர் ரெடி ஆகிருக்குங்க, ஒன்று மட்டும் நம்ம தனியாக பண்ணோம்னா அது சுத்தம் எங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் கூட ஒன்றுமே நிற்காதுங்க, ஒரு மார்ஜினும் கூட இருக்காதுங்க. நமக்கு ஒரு வந்து அட்லீஸ்ட் ஒரு பல்காக தான் பண்ணால் தாங்க ஏதாவது நிற்கும். ஸோ ஆல்ட்ரு மட்டும் நீங்கள் வராத அளவுக்கு கரெக்டான வோல்டேஜ் ரேஞ்சு மட்டும் எனக்கு சொல்லி வாங்கிக்குவாங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கம்பெனியை வந்து நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்டு வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா www.organoelectric.store போய் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.